ஜெய் ஸ்ரீராம். சில வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை கதை, குருவாயூரப்பனின் மகிமை கதை. என்னன்னாக்க, மல்லிச்சேரின்னு ஒரு இடம். அங்கேருந்து ஒரு நம்பூதிரி குருவாயூருக்கு வருவார். அவருக்கு மல்லிச்சேரி நம்பூதிரின்னே பேர். அவர் குருவாயூர் சம்பந்தமான அதிகாரம், பொறுப்பு அது எல்லாமும் ஏற்று நடத்தின்னு இருப்பவரான். அவர் எப்பவும் தினமும் அப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு யானை மேலே வருவது தான் அவரோட வழக்கமாக. அந்த மலையாள தேசத்தில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சிரவண நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷமான கொண்டாட்டங்கள் நடக்கும். அன்று தான் ஓணம் பண்டிகை. கேரளாவில் ஓணம் தானே ரொம்ப விசேஷமானது. அந்த பண்டிகை தினம், அந்த தினத்தில் அவர் என்ன பண்ணுவாராம், எப்பவும் வருஷம் குருவாயூரப்பன் சந்நிதியில் கூடியிருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வேஷ்டி கொடுப்பாராம். புது வேஷ்டி வாங்கி கொடுப்பாராம் அங்கே வர குழந்தைகளுக்கு. ஓணம் வாமன அவதாரத்தை தானே நமக்கு சொல்கிறது. அதனால் குழந்தைகளுக்கு வேஷ்டி கொடுப்பாராம். அதே மாதிரி அந்த வருஷமும் எல்லாம் நிறைய வருடங்கள் அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அந்த வருஷமும் அவர் குழந்தைகளுக்கு நிறைய வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஓணத்தன்னைக்கு சந்நிதிக்கு முன்னால் உட்காந்து எல்லாருக்கும் வேஷ்டி கொடுத்துட்டு இருந்தாராம். எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு குழந்தை ஓடி அவர்கிட்ட என்னோட ஒரு கைக்கு தானே வேஷ்டி கொடுத்தேன், இன்னொரு கைக்கு வேஷ்டி இல்லையே அப்படின்னு கேட்டுருவான். இது என்ன புதுசாக இருக்கேன்னு நினச்சி, ஆனால் அந்த குழந்தை 5 வயசு குழந்தை கேட்ட அழகில் அப்படியே மயங்கி, அதோட இனிமையான குரலை கேட்டு மயங்கிட்டு அதோட இன்னொரு கைக்கு இன்னொரு வேஷ்டியை கொடுத்துட்டு எடுத்து வச்சாதான். அதை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அப்புறமா பிரசாதம்லாம் வாங்கிட்டு அவர் போயிட்டார். அடுத்த நாள் காலம்பரை அப்பனை குருவாயூரப்பனை வழக்கம் போல் நம்பூதிரி தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தார். அப்போது கோவிலை விஸ்வரூப தரிசனத்துக்காக நம்பூதிரி திறக்கும்போது, கோவில் நம்பூதிரி திறக்கும்போது குருவாயூரப்பன் கையில் 2 வேஷ்டியோடு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிட்டான். இது என்னது, சுவாமி கையில் 2 வேஷ்டி இருக்கேன்னு. அப்போ இவரும் வந்திருந்திருக்கார் அங்கே, மல்லிச்சேரி நம்பூதிரியும். அவர் சொன்னாரா, அப்போ இந்த வேஷ்டி நேற்றுக்கு நான் எல்லாருக்கும் கொடுத்தேனே, அந்த வேஷ்டி அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமும் ஆகிடுதான். நேற்றுக்கு குருவாயூரப்பன் தான் குழந்தை ரூபத்தில் வந்தாரா அப்படின்னு கருணாமூர்த்தி அப்படின்னு ஒரே ஆச்சரியப்பட்டு ஒரே உருகி போயிட்டாராம். குருவாயூரப்பன் பாருங்க, வேஷ்டி பிச்சை கேட்குற ரூபத்தில் கூட வாங்கின்னு போகிறார். குருவாயூரப்பா, உன் கருணையே கருணை, எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார், நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எப்போவும் தர்ம சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் எனக்கு தோன்றுறது. குருவாயூரப்பா.